கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியா எரிச்சல் சாமியா என்கிற அளவிற்கு மருத்துவத்துறை மீது அவதூறுகளை பரப்பி வருகிறார் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஆட்சியில் மக்கள் சந்தித்த இன்னல்களை பட்டியலிட மனம் வலிக்கிறது. இன்னல்களுக்கு மருந்தாக மக்கள் அளித்த தீர்ப்பே ஆட்சி மாற்றம். ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்படுகிறது. இது மக்களுக்கு புரிகிறது, சிலருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சாதனைகளை நினைவு கூறுகிறேன். அதன்படி மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், இதயம் காப்போம், பாதம் காப்போம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதற்காக மத்திய அரசின் விருதுகளை வாங்கி குவித்து வருவதுடன் உலக அளவில் உயரிய விருதான ஐநா விருது பெறப்பட்டுள்ளது. எங்கள் ஆட்சியில் இதுபோன்ற சாதனை பட்டியலை கூறினால் நீண்டு கொண்டே செல்லும். இவை பழனிசாமிக்கு புரியுமா என தெரியவில்லை. மத்திய அரசு 2017 இருந்து விருதுகளை வழங்கி வருகிறது. தமிழகம் 614 விருதுகளை பெற்றுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த 3.5 ஆண்டுகளில் மட்டும் 545 விருதுகள் கிடைத்துள்ளன. இவை 10 ஆண்டுகால மக்கள் விரோத ஆட்சிக்கும் 3.5 ஆண்டுகால மக்கள் நலன் விரும்பும் ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்றும், தற்போது தனியார் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து அரசு மருத்துவமனைக்கு அதிக மக்கள் வர துவங்கி உள்ளனர். இதன் காரணமாக அரசு மருத்துவமனை பயன்பாடு அதிகரித்துள்ளது. அரசியலுக்காக ஏழை மக்கள் பயன்படுத்தும் அரசு மருத்துவ சேவையை குறை கூறி குளிர்காய நினைக்காதீர் என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை பெய்த மழையின் அளவை ராமநாதபுரம் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் 438 மில்லிமீட்டர், தங்கச்சி மடத்தில் 338 மில்லிமீட்டர், பாம்பனில் 280 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மண்டபத்தில் 271 மில்லிமீட்டர், ராமநாதபுரத்தில் 125 மில்லிமீட்டர் மழையும், பிற இடங்களில் 100க்கும் குறைவான மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம், நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள தேசிய நெடுஞ்சாலை, முனியசாமி கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. ராமநாதபுரத்தை அடுத்த திருவுத்திரகோசமங்கையில் உள்ள மங்களநாதர் சுவாமி கோவிலுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளது. கூட்டணி குறித்து பாஜக முன்கூட்டியே அறிவிக்காது என்று பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச். ராஜா கூறியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் நடைபெற்ற கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் தினமும் படுகொலைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. போதைதான் இதற்கு காரணம். பள்ளியில் ஆசிரியர்களையே கொலை செய்வது, தாக்குவது உள்ளிட்ட சம்பவங்கள் நிகழ்கின்றன என்றும், பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே வெளியிட மாட்டோம் என்றும் ஹெச். ராஜா பேசியுள்ளார். தமிழகத்தில் மாணவ மாணவிகளிடம் தலைமை பண்பை ஊக்குவிக்கும் வகையில் 37,592 அரசு பள்ளிகளில் மகிழ்முற்றம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 14 கடலோர மாவட்டங்களில் காவல்துறை சார்பில் சி விஜில் 2024 என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியுள்ளது. இதில் தமிழக கடலோர பாதுகாப்பு குழுமம், ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, கடலோர காவல்படை, சட்டம் ஒழுங்கு போலீசார், குற்றப்பிரிவு போலீசார் என அனைத்து பாதுகாப்பு பிரிவினரும் பங்கேற்றுள்ளனர். பாதுகாப்பு ஒத்திகையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள், மீன் சந்தைகள், கடலோரம் உள்ள கோவில்கள், அரசு அலுவலகங்கள், பொழுதுபோக்கு மையங்கள் ஆகியவற்றின் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு அலுவலகங்களில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு ஒத்திகையின் ஒரு பகுதியாக தீவிரவாதி போன்று மாறு வேடமிட்டு கடல் வழியாக ஊடுருவிய காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர். இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் மொத்தம் 8000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொழிலதிபர் அதானி சூரிய ஒளி மின்சாரத்தை பெறுவதற்கு $25 கோடி லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு கொடுத்து பெற்றுள்ளார். அதில் அமெரிக்கர்கள் முதலீடு செய்ய வைத்து மிகப்பெரிய மோசடியை நிகழ்த்தியுள்ளார் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது.
சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஏற்பட்டுள்ள காற்று மாசு காரணமாக விமானங்கள் இயக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேல் தாமதமானால் விமானத்தை ரத்து செய்ய மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசின் ஒளிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி தனது புதிய OTT செயலியான வேவ்ஸை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய OTTயின் மூலம் பயனர்கள் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் பல்லாண்டுகளாக ஒளிபரப்பான பழைய நிகழ்ச்சிகள் உள்ளன. மேலும் இந்த OTTயில் இந்தியா டுடே, நியூஸ் நேஷன், ரிபப்ளிக், ABB நியூஸ், நியூஸ் 24, NDTV இந்தியா போன்ற சுமார் 40 பிரபல சேனல்களை நேரலையில் காணலாம்.